பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தில் 5 மாதங்களை கடந்து வர செய்த தேவன் இந்த 6வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்ற வார்த்தையை. நீ கீழாகாமல் மேலாகுவாய். நம்முடைய வாழ்க்கையில் கீழாக்குகிற ஒரு காரியம் பிசாசானவன் செய்கிற காரியம், நம்மை உயர்த்துகிற காரியம் நம் தேவனாகி கர்த்தர் செய்கிற காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை சறுக்களின் பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா? உன்னுடைய பாதை கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. என் உழைப்பு கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. என் சமாதானம் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. என் ஆசீர்வாதம் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு வருகிற நன்மைகள் எல்லாம் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டு நீங்க சொல்லுகிற, இல்லை, நீ கீழாகாமல் நீ மேலாகுவாய். நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன் என்றார். அவர் ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்கிற தேவன். ஆமென். யோசேப்பு என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லா காரியங்களும் ஒரு குறிப்பிட்ட வருடம் வரையிலும் கீழ்நோக்கி தான் சென்று கொண்டிருந்தது. அவனை சுற்றி பார்த்த கண்களும் இவன் மேலே எப்போ வருவான் என்று சொல்லி இவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருந்தது. ஆனால் கர்த்தர் அவருடைய மேலே வைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் அவனை உயர்த்தினார், அவனை மேலாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார், அவன் கொம்பை உயர்த்தினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் பிரகாரமாகவே செய்வாராக. நீ கீழாகாமல் இந்த மாதம் மேலாகுவா என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.